பஹ்ரைன் நாட்டில் உள்ள எரிபொருள் கிடங்குகளின் மீது ஈரான் தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறது. பஹ்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய எரிபொருள் கிடங்குகளில் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பஹ்ரைனின் முஹாரக் விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய எரிபொருள் கிடங்கில் ஈரான் தாக்குதல் மேற்கொண்டதில் தீப்பற்றி எரியக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஈரான் தாக்குதலை பஹ்ரைன் உள்துறை அமைச்சகம் உறுதி செய்திருப்பதும் முக்கியமாக உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. அண்டை நாடுகளை தாக்க மாட்டோம் என ஈரான் அதிபர் கூறியிருந்த நிலையில் மீண்டும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கத்தார், துபாய் உள்ளிட்ட அண்டை நாடுகளின் மீது முன்னர் ஈரான் தாக்குதல் மேற்கொண்டிருந்த நிலையில் ஈரான் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படாது என்று கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பஹ்ரைன் மீது தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறது ஈரான். விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தொடரலாம். பஹ்ரைனுடைய முஹரக் விமான நிலையம் அருகே தற்பொழுது ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் என்பது நடைபெற்றுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அதிகாரப்பூர்வ ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக முஹரக் இருக்கக்கூடிய விமான நிலையம் அருகே இந்த ஒரு தாக்குதல் ஏற்பட்டுள்ளதாகவும், அது மட்டுமில்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணெய் கிடங்குகள் உள்ளிட்டவற்றில் கடுமையான ஒரு சேதம் என்பது ஏற்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. மற்ற நாடுகள் என்பது தாக்கப்படாது என்ற ஒரு கருத்தை முன்வைத்த நிலையில் தற்போது ஈரானுடைய படைகளுடைய தாக்குதல் என்பது நேரடியாக முஹரக் பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தின் அருகேயுள்ள எரிபொருள் சேமிப்பு நிலையத்தில் இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. கடுமையான ஒரு எதிர்ப்பையும் தற்பொழுது அதாவது ஈரானுக்கு எதிராக தற்பொழுது அவர்கள் வெளியிட்டுள்ளதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று அதிகாலை இந்த ஒரு தாக்குதல் என்பது நடைபெற்றதாகவும் அதில் அந்த சேதம் என்பது எரிபொருள் கிடங்குகள் என்பது முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது என்ற அந்த ஒரு வீடியோக்களும் தற்பொழுது அங்கிருந்து பஹ்ரைனில் இருந்து வரும் செய்தி ஊடகங்களால் வெளியிடப்பட்டுள்ளதையும் நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. ஸ்ரீராம், அதே போல அமெரிக்க கப்பல் மீதான அந்த தாக்குதல், அதில் இந்தியர் ஒருவர் உயிரிழந்திருக்கிற தொடர்பான விவரங்களையும் பகிர்ந்துக்கலாம். அமெரிக்கா பற்றிய கப்பல், குறிப்பாக ஹோர்முஸ் நீரிணையிலிருந்து அங்கிருந்து வெளியேற முற்பட்ட ஒரு கப்பல் மீதான ஒரு தாக்குதலை ஈரான் நிகழ்த்தியுள்ளதாக அமெரிக்கா மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய அரசாங்கமும் ஒரு தகவலை வெளியிட்டதை முக்கியமாக பார்க்கப்படுது. கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக நீடித்து வரும் பதற்றமான ஒரு சூழல் காரணமாக கடந்த மார்ச் 2ஆம் தேதி ஹோர்முஸ் நீரிணையிலிருந்து கப்பல்கள் வெளியேறுவதற்கான ஒரு தடையை ஈரான் ஆனது அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்தது. அந்த ஒரு தடையின் காரணமாக பல்வேறு கப்பல்கள் அங்கிருந்து வெளியேற முடியாது தேங்கியிருக்கும் நிலையில் இந்த நேரத்தில் தான் அங்கிருந்து வெளியே முயற்சித்ததாக அமெரிக்காவுடைய ஒரு கப்பல், குறிப்பாக அமெரிக்காவுடைய அந்த ஒரு கொடி தாங்கிய கப்பலை ஈரான் தாக்கியதாகவும் அதில் தற்பொழுது ஒரு இந்தியர் உயிரிழந்தார் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த போர் சூழலின் பொழுது மொத்தம் 3 இந்தியர்கள் அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்ததாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த அமெரிக்கா கப்பல் மீதான ஒரு தாக்குதலையும் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். எந்த ஒரு கப்பலும் ஹோர்முஸ் நீரிணையிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் என்றால் ஈரானுடைய அனுமதியை பெற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை ஈரானுடைய ராணுவ தளபதி நேற்று வெளியிட்ட நிலையில் அதன் பிறகான எந்த ஒரு கப்பலுக்கும் அனுமதி என்பது வழங்கப்படவில்லை என்ற ஒரு எச்சரிக்கையும் அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா தன்னுடைய பொய்யான தவறுகள் மூலமாக அங்கிருக்கும் கப்பல்களுக்கும் ஆளுமைகளுக்கும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு கருத்தையும் ஈரானுடைய ராணுவ தளபதி தெரிவித்திருந்த நிலையில் தான் இந்த ஒரு அமெரிக்க கப்பல் மீதான ஒரு தாக்குதலையும் தற்பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஊடகங்கள் தற்பொழுது உறுதிப்படுத்தியுள்ளன. ஏற்கனவே 1000க்கும் மேற்பட்ட இந்திய மாலுமிகளும் பல்வேறு கப்பல்களில் ஹோர்முஸ் நீரிணையில் சிக்கியிருக்கும் நிலையில்தான் இந்த ஒரு தாக்குதல் என்பது அமெரிக்காவுடைய ஒரு கப்பல் மீது ஈரானுடைய ஏவுகணை தாக்குதலாக நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.